ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 13/8/2026. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்கள் அதிர்ஷ்டத்தை விழிக்கச் செய்ய பாபா வந்துள்ளார். தூய்மை ஆனால்தான் அதிர்ஷ்டம் விழிப்படையும். கேள்வி: குழந்தைகளின் அதிர்ஷ்டம் விழித்துள்ளது என்றால் அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர்கள் சுகத்தின் தேவதையாக இருப்பார்கள். அவர்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தியை பெற்று அனைவருக்கும் சுகத்தினை கொடுப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வியாசரின் உண்மையிலும் உண்மையான சுக தேவர்கள். ரெண்டாவது பாயிண்ட், அவர்கள் 5 விகாரத்தினை சந்நியாசம் செய்து உண்மையிலும் உண்மையான ராஜ யோகி, ராஜ ரிஷி என்று அழைக்கப்படுகின்றனர். 3, அவர்களின் மனநிலை ஒரு நிலையாக இருக்கும். அவர்கள் எந்த விஷயத்திற்காகவும் அழமாட்டார்கள். அவர்களைத்தான் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறலாம். பாடல்: அதிர்ஷ்டத்தை விழிக்கச் செய்து வந்துள்ளேன். ஓம் சாந்தி. பாடலின் ஒரு வரியை கேட்டவுடன் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு மெய் சிலிர்ப்பு ஏற்பட வேண்டும். இது பொதுவான பாடல்தான். ஆனால் இந்த பாடலின் சாரத்தை யாரும் அறியவில்லை. பாபாதான் வந்து ஒவ்வொரு பாடலின் சாஸ்திரத்தின் அர்த்தத்தை புரிய வைக்கின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் கூட இந்த கலியுகத்தில் அனைவரின் அதிர்ஷ்டம் உறங்கியுள்ளது என்பதை தெரிந்து கொண்டீர்கள். சத்யுகத்தில் அனைவரின் அதிர்ஷ்டம் விழிப்படைந்திருக்கும். உறங்கிக் கொண்டிருக்கும் அதிர்ஷ்டத்தை விழிக்கச் செய்யக்கூடியவர், மேலும் வழிகாட்டக்கூடியவர், அதாவது அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர் ஒரு பாபாதான். அவர்தான் வந்து குழந்தைகளின் அதிர்ஷ்டத்தை விழிக்கச் செய்கின்றார். உலகத்தில் எப்படி குழந்தைகள் பிறந்தவுடன் அதிர்ஷ்டம் விழித்து விடுகின்றது? குழந்தைகள் பிறந்தவுடன் நாங்கள் வாரிசுகள் என்பது புரிந்து விடுகின்றது. இது நிச்சயிக்கப்பட்ட எல்லையற்ற விஷயமாகும். கல்பமாக நம்முடைய அதிர்ஷ்டம் விழித்து கொள்கிறது, பின்பு உறங்கி விடுகின்றது. பாவனம் ஆகின்றீர்கள் என்றால், அதாவது தூய்மை ஆகின்றீர்கள் என்றால் அதிர்ஷ்டம் விழித்து கொள்கின்றது என்று அர்த்தமாகும். தூய்மையான இல்லற ஆசிரமம் என்று கூறப்படுகின்றது. ஆசிரமம் என்ற சொல்லே தூய்மையை குறிக்கின்றது. பவித்ர கிரகஸ்த ஆசிரமமாகும். அதற்கு எதிர்மறையாக உள்ளது அபவித்ர பதீத்த தர்மமாகும். ஆசிரமம் என்று சொல்ல முடியாது. கிரகஸ்த தர்மம் என்பது அனைவருக்கும் உள்ளது. அது மிருகங்களுக்கு கூட இருக்கு. பாபா சொல்றாங்க, இப்பொழுது நாம் மனித நிலையிலிருந்து தேவதையாக மீண்டும் ஆகிக்கொண்டு இருக்கின்றோம். தேவி தேவதைகளின் தர்மமாக இருந்தது. பின்பு பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் கூட தேவதை என்று கூறுகின்றார்கள். பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக என்கிறார்கள். பிறகு சிவனுக்கு பரமாத்மாய நமக என்று கூறுகின்றார்கள். வித்தியாசம் ஏற்படுகின்றது அல்லவா? ஏன்னா அவங்க தேவாத்மாக்கள், இவர் தான் பரமாத்மா. மேலும் சிவனையும் சங்கரனையும் ஒன்று என்று கூற முடியாது. சிவன் வந்து பரமாத்மா, சங்கர் வந்து தேவாத்மா. அவர் வந்து நிராகாரர், இவர் வந்து சூட்சும உடல் கொண்ட ஆகாரி தேவதை. ஆக பாபா சொல்கிறாங்க, கல் புத்தியாக இருந்த நீங்கள் பாரஸ் புத்தியாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். தேவதைகளை கல் புத்தி என்று கூற முடியாது. பின்பு நாடகத்தின்படி ராவண ராஜ்யம் வரும்பொழுது அவர்களும் கூட ஏணிப்படியில் கீழே இறங்க வேண்டியுள்ளது. பாரஸ் புத்தியிலிருந்து கல் புத்தி ஆக வேண்டும். அதாவது தங்க புத்தியிலிருந்து தெய்வீக புத்தி உடையவரிலிருந்து அசுர புத்தி உடையவராக ஆயிடுறீங்க. அது ட்ராமா பிளான் அனுசாரம் ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்போது மாற்றம்ன்றது ஏற்படுதுன்றார் பாபா. அனைவரையும் விட புத்திசாலியாக ஆக்கக்கூடியவர் ஒரு சிவபாபா தான். பாரஸ்நாத்துக்கு கூட கோவில் உள்ளது. அவர்தான் புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி ஆவார்.
இந்த ஞானம் குழந்தைகளின் புத்திக்கு டானிக் ஆகும். புத்தி எவ்வளவு மாறுகின்றது. பாபா சொல்றாங்க, தீயதை பார்க்காதீர்கள் என்று பாடப்படுகின்றது. இதற்கு குரங்கை காட்டுகின்றார்கள். இப்பொழுது குழந்தைகள், உங்களது புத்திக்கு டானிக் கிடைத்து கொண்டிருக்கின்றது. எல்லையற்ற தந்தை டானிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதை படிப்பு என்றும் கூறலாம், இதை ஞான அமிர்தம் என்றும் கூறுகின்றார்கள். இந்த ஞானத்தை படிப்புன்னு சொல்லலாம், அமிர்தம்னு சொல்லலாம். இது தண்ணீர் ஒன்றும் இல்லை. தற்காலத்தில் அனைத்து விஷயங்களையும் அமிர்தம் என்று கூறுகின்றார்கள். கங்கை நீரை கூட அமிர்தம் என்று கூறுகின்றார்கள். தேவதைகளின் கால்களை கழுவி அதை குடிக்கின்றார்கள். தண்ணீரை தேவதை முன்னால் வைக்கிறார்கள். அதை கூட அமிர்தத்தின் அஞ்சலி என்று நினைக்கின்றார்கள். உண்மையிலும் உண்மையான சத்குரு ஒருவர்தான். அனைவருக்கும் சத்கதியை தரும் வள்ளல் ஒருவர்தான். அவர்தான் அனைவரையும் அழைத்து செல்லக்கூடியவர். பாபாவை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. பிரம்மத்தில் யாரும் ஐக்கியமாக முடியாது. இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது. இந்த சக்கரம் அழியாதது, சுற்றி கொண்டு இருக்கின்றது. மனிதர்கள் என்றால் ஆத்மாக்கள் தன்னுடைய தந்தையின் படைப்பை கூட அறியவில்லை. அவரைத்தான் ஹே கடவுளே, தந்தையே என்று நினைக்கின்றார்கள். எல்லைக்குட்பட்ட தந்தையை ஒருபோதும் இறை தந்தை என்று கூற முடியாது. அதாவது உடலுக்கான தந்தையை இறை தந்தைன்னு சொல்ல முடியாது. இறை தந்தை என்ற வார்த்தையை மிகவும் மரியாதையோடு கூறுகின்றார்கள். அவரைத்தான் பதீத பாவனர் என்று கூறுகின்றார்கள். துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர் என்று கூறுகின்றார்கள். நமக்கு ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இப்படிப்பட்ட ஸ்திதி குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். மோகத்தை வென்ற ராஜாவின் கதையை கேட்டிருப்பீர்கள். சத்யுகத்தில் ஒருபோதும் துக்கம் என்ற விஷயமே இருக்காது. ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது. இப்பொழுது நாம் காலன் மீது வெற்றி அடைகின்றோம். பாபாவை மகா காலன் என்றும் கூட கூறுவார்கள். அவர்தான் காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கின்றார். நீங்கள் காலன் மீது வெற்றி அடைய வேண்டும். அதாவது காலன் ஒருபோதும் பிடிக்காது. காலன் ஆத்மாவையோ உடலையோ பிடிக்க முடியாது. ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கின்றது. அதாவது இப்போ நீங்கள் காலன் மீது வெற்றி அடையணும்னா அந்த மரண பயத்திலிருந்து நீங்கள் விடுபடணுன்றார் பாபா. அதன் மீது வெற்றி அடையணும், அந்த பயத்தின் மீதுன்றார். ஏன்னா ஆத்மா 84 பிறவி எடுக்கணும் போது ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை போயிட்டு அது எடுக்க போகுது. ஆகையால் காலன் உடலையே கொண்டு போக முடியாது, ஆத்மாவே கொண்டு போக முடியாது. ஆத்மா அதனுடைய நடிப்பில் போய்கிட்டே இருக்குது அப்படின்றார். அதைத்தான் காலன் பிடித்து விட்டது என்று சொல்கின்றார்கள். மற்றபடி காலன் என்ற விஷயம் வேறு இல்லை. பாபா சொல்கிறாங்க, இந்த முழு உலகமும் பாபாவின் வீடு அல்லவா. பாபா முழு உலக குழந்தைகளையும் பதீதர்களிலிருந்து பாவனமாக்குவதற்காக, அதாவது தூய்மையாக்குவதற்காக வந்துள்ளார். அரை கல்பம் முற்றிலும் பாவன உலகமாக இருந்தது. ராமராஜா ராம பிரஜா என்று பாடுகின்றார்கள் என்றால் அங்கே அதர்மம் என்ற விஷயம் எப்படி இருக்க முடியும்? ராமர் தான் அரசராக இருந்தார். மக்கள் ராமருக்கு உரியவர்களாக இருந்தாங்க. எல்லாமே ஒரே மொழி, ஒரே ராஜ்யம், ஒரே தர்மத்தில் இருந்தாங்க. அங்கே அதர்மன்ற விஷயம் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அது சிவனால் ஸ்தாபனை செய்யப்பட்ட ராஜ்யம். ஆகையால் அங்கே அதர்மம் எப்படி இருக்க முடியும்? அங்கே ஆடும் புலியும் ஒரே ஓடையில் ஓடும் நீரை குடித்தது என்று பாடப்படுகின்றது. பிறகு அங்கே ராவணன் எங்கிருந்து வருவார்? வெளியில் உள்ளவர்கள் இதையெல்லாம் கேட்டு சிரிக்கின்றார்கள், புரிந்து கொள்வது இல்லை. பாபா ஞானம் கொடுக்கின்றார். இது பதித்த உலகம் இல்லையா? இப்பொழுது பிரேரணையில் பதித்தர்களை பாவனமாக்க முடியுமா என்ன? மேலே இருந்துக்கிட்டே தூண்டுதல் மூலயமா தூய்மையற்ற மனிதர்களை தூய்மையாக்க முடியுமா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள் என்றால் அவசியம் பாரதத்தில் தான் வந்திருப்பார். இப்பொழுது கூட நான் ஞானக்கடல் வந்துள்ளேன் என்று கூறுகின்றார். உங்களை தனக்கு சமமாக மாஸ்டர் ஞானக்கடல் ஆக்குகின்றார்.
பாபாவைத்தான் உண்மையிலும் உண்மையான வியாசர் என்று கூறப்படுகின்றது. அதனால் அவர் வியாசதேவர் மற்றும் நீங்கள் அவரது குழந்தைகள் சுகதேவன். நீங்கள் இப்பொழுது சுகதேவதை ஆகுகின்றீர்கள், சிவனின் குழந்தைகள் ஆகின்றீர்கள். அவரின் உண்மையான பெயர் சிவன். ஆத்மாவையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வியாசர் சிவாச்சாரியாரிடமிருந்து சுகம் என்ற ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். வியாசரின் குழந்தைகள் நீங்கள். ஆனால் நீங்கள் குழப்பம் அடையக்கூடாது. ஆகையால் தான் சிவனின் குழந்தைகள் என்று கூறுகின்றோம். ஆத்மாவையும் அறிந்து கொள்ள வேண்டும், பரமாத்மாவையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் பதீத்தமானவர்களை வந்து பாவனம் ஆவதற்கான வழியை கூறுகின்றார். பாபா சொல்றாங்க, நான் கட்டை விரல் போல் உள்ளேன் என்று கூறுகின்றனர். இவ்வளவு பெரியவராக இருந்தால் இங்கே உட்கார முடியாது. ஏன்னா அவர் வந்து உட்கார்றது அந்த 2 புருவ மத்தியினுடைய இடம். அவ்வளோ பெரிய சைஸில் இருந்தால் நான் எப்படி இங்கே வந்து உட்கார முடியும்? அது பிரம்மா பாபாவுக்கு பக்கத்தில். அவர் மிகவும் சூட்ச்மமாக இருக்கின்றார். ஆத்மாவை பார்ப்பதற்காக டாக்டர்களும் தலையை உடைத்து கொள்கின்றார்கள். ஆனால் பார்க்க முடிவது இல்லை. ஆத்மாவை உணர வேண்டும். பாபா கேட்குறாங்க, இப்பொழுது நீங்கள் ஆத்மாவை உணர்ந்தீர்களா? இவ்வளவு சிறிய ஆத்மாவில் அழியாத நடிப்பு பதிவாக்கப்பட்டுள்ளது, ரெக்கார்டு போல் பதிவாக்கப்பட்டுள்ளது. முதலில் நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகிவிட்டீர்கள். நம்முடைய ஆத்மா 84 ஜன்மம் எப்படி எடுக்கின்றது என்று நீங்கள் அறிவீர்கள். அதற்கு முடிவே கிடையாது. இந்த நாடகம் எப்பொழுதிருந்து ஆரம்பமானது என்று சிலர் கேட்கின்றார்கள். பாபா சொல்கிறாங்க, இது அனாதி. இது ஒருபோதும் அழிவதே இல்லை. இதுக்கு முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. இதைத்தான் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழியாத நாடகம் என்று கூறப்படுகின்றது. ஆத்மாதான் இந்த உடல் மூலமாக படிக்கின்றது. இது கல் புத்திக்கான உணவு. புத்திக்கு அறிவு கிடைக்கின்றது. பாபா சொல்கிறாங்க, நான் இவரின் அநேக ஜென்மத்தின் கடைசியில் வருகின்றேன். இவர் கூட 5 விகாரத்தை தியாகம் செய்கின்றார். யார்? பிரம்மா பாபாவை சொல்கிறாங்க, சிவபாபா. சந்நியாசம் செய்பவர்களை யோகி, ரிஷி என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் ராஜ ரிஷியாக உள்ளீர்கள். நீங்கள் உறுதிமொழி கொடுக்கின்றீர்கள். உலகில் உள்ள சந்நியாசிகள் வீட்டை விட்டு செல்கின்றார்கள். இங்கே ஆண் பெண் இருவரும் ஒன்றாக இருக்கின்றார்கள். நாங்கள் ஒருபொழுதும் விகாரத்தில் போக மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். விகாரம்தான் முக்கியமான விஷயமாகும். சிவபாபா புதிய உலகத்தை படைக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் விதை ரூபமாக இருக்கின்றார். சத்சித் ஆனந்த கடல், ஞானக்கடலாக இருக்கின்றார். ஸ்தாபனை, பாலனை, விநாச காரியங்களை எப்படி செய்கின்றார்? பாபாதான் அறிவார். இந்த விஷயங்களை மனிதர்கள் அறிய மாட்டார்கள். குழந்தைகள், நீங்கள் இப்பொழுது இந்த அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொண்டீர்கள். ஆகையால் அனைவருக்கும் புரிய வைக்க முடியும். நல்லது. மாதேஸ்வரி அவர்களின் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியம். மம்மா என்ன டாப்பிக்கில் கிளாஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா, அகண்ட ஜோதி தத்துவம் அமைதியான இருப்பிடம், சாக்கார உலகம் விளையாட்டு மைதானம். நம்ம அகண்ட ஜோதி தத்துவம்னா ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய வீடு, அது அமைதியான இருப்பிடம். இந்த சாக்கார உலகம், மனிதர்கள் வாழக்கூடிய உலகம், இது ஒரு விளையாட்டு மைதானம் அப்படின்னு சொல்கிறாங்க மாமா. அதை பற்றி கிளாஸ் எடுத்திருக்காங்க. ஆத்மாக்களின் வசிப்பிடம் அகண்ட ஜோதி மகா தத்துவம். அங்கு இந்த உடலின் நடிப்பிலிருந்து விடுபட்டு இருக்கின்றோம். அதாவது துக்கம் மற்றும் சுகத்திலிருந்து விடுபட்ட நிலையில் இருக்கிறோம். இதைத்தான் அமைதியான உலகம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ஆத்மாக்களின் உடலோடு நடிக்கக்கூடிய இடம் விளையாட்டு மைதானம் ஆகிய இந்த சாக்கார உலகமாகும். எனவே ஒன்று நிராகார உலகம், மற்றொன்று சாக்கார உலகம் என்ற முக்கிய 2 உலகம் இருக்கிறது. உலகத்தினர் சொல்ல மட்டும்தான் செய்கிறார்கள். அதாவது பரமாத்மா தான் படைப்பவராகவும், பாலனை செய்பவராகவும், அழிப்பவராகவும், உணவளிப்பவராகவும், காலனாகவும், எரிக்கவும் அவரே செய்கின்றார் என்று.
எனவே துக்கம் சுகம் கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாருக்காவது துக்கம் ஏற்படுகிறது என்றால் சொல்கிறார்கள், உங்களை அடைந்த நாங்கள் இனிமையாகிவிட்டோம் என்று. ஆனால் இப்பொழுது இவை அனைத்தும் உண்மையற்றதாகிவிட்டது. ஏனெனில் பரமாத்மா இந்த காரியங்களை செய்வது இல்லை. பரமாத்மா துக்கத்தை நீக்குபவர், கொடுப்பவர் அல்ல. ஏன்னா சுக துக்கத்தை பரமாத்மா தான் கொடுக்குறாங்க அப்படின்னு மனிதர்கள் சொல்லிடுறாங்க. ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்க, பரமாத்மா துக்கத்தை நீக்கக்கூடியவர், கொடுக்கக்கூடியவர் கிடையாது. பிறவி எடுப்பது, மரணிப்பது, துக்கம் சுகம் அடைவது, இது ஒவ்வொரு மனித ஆத்மாவின் சம்ஸ்காரமாகும். அதாவது அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய பதிவுகளின் அடிப்படையில் அடுத்த பிறவி எடுக்கிறது, உடலை விடுறது, அந்த வாழ்க்கைன்ற பயணத்தில் இருக்கும்போது துக்கம் சுகத்தை அனுபவிக்கிறது எல்லாமே அந்த ஆத்மாவினுடைய சமஸ்காரத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளினுடைய அடிப்படையில் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. உடலை கொடுக்கக்கூடிய தாய் தந்தை, அதுவும் அந்த சம்ஸ்காரத்தினுடைய பதிவுக்கு கர்ம கணக்கினுடைய அனுசாரமாக தான் அப்படின்றாங்க. கர்ம பந்தனத்திற்கு ஏற்றாற்போல் தந்தை மகன் என்ற உறவில் வருகின்றார்கள். இதன் அடிப்படையில் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மாவாக இருக்கின்றார். அவர் எப்படி எல்லைக்கப்பாற்பட்ட படைப்பின் ஸ்தாபனை பாலனை செய்கின்றார்? அவர் எப்படி தனது 3 ரூபமான பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைக்கின்றார்? அதன் பிறகு இவர்களின் சூட்ச்ம ரூபத்தின் மூலம் தெய்வீக உலகத்தின் ஸ்தாபனை, அசுர உலகத்தின் விநாசம், மேலும் தெய்வீக உலகத்தின் பாலனை செய்ய வைக்கின்றார். பரமாத்மாவின் இந்த 3 காரியங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்டது. மற்றபடி துக்கம் சுகம் பிறப்பு இறப்பு கர்மத்திற்கு தகுந்தாற்போல் ஏற்படுகிறது. பரமாத்மா சுகத்தின் கடல், எல்லாருக்குமே சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு துக்கத்தை ஒருபோதும் தரமாட்டார் அப்படின்னு அம்மா கிளாஸ் பண்ணியிருக்காங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தைய நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஒவ்வொருவரின் கணக்கு வழக்கும் தனித்தனியானது. ஆகையால் யார் ஷரீரம் விட்டாலும் அழக்கூடாது. முழுமையாக மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். நமக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், 5 விகாரம் புத்தியை கெடுத்து விடுகின்றது. ஆதலால் அதனை தியாகம் செய்ய வேண்டும். சுக தேவதையாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. பாபா வரதானம் தராங்க. எப்போதும் மரியாதைகள் எனும் கோட்டிற்குள் இருப்பதற்கான கவனம் செலுத்தக்கூடிய மரியாதா புருஷோத்தமர் ஆகுக. எப்போவுமே பாபா கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத்துன்ற கோட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய கவனம் கொடுங்க. அவங்க தான் மரியாதா புருஷோத்தமர் அப்படின்றார். எந்த குழந்தைகள் தங்களை ஒரே தந்தையாகிய ராமர் என்ற இறைவனின் உண்மையான சீதை என்று உணர்ந்து எப்போதும் மரியாதைகள் என்னும் கோட்டிற்குள் வாழ்கின்றார்களோ அவர்கள் விழிப்புணர்வுடன் இருப்பதால் இயல்பாகவே எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். எனவே காலை முதல் இரவு வரை நமக்கு வழங்கப்பட்டுள்ள வரைமுறைகள் என்னென்ன என்பதன் தெளிவான ஞானத்தை புத்தியில் வைத்து உங்களை உண்மையான சீதையாக கருதி அந்த வரைமுறைகளின் கோட்டிற்குள் வாழுங்கள். அப்பொழுதுதான் உங்களை மரியாதா புருஷோத்தமர் என்று கூற முடியும். இப்போ பேசிக்காக பார்த்தோன்னா காலைல அமிர்த வேலையில், அப்புறம் முரளி கிளாஸு, அப்புறம் டிராஃபிக் கண்ட்ரோலு, அப்புறம் ஈவினிங் யோகா, நுமாஷாம் யோகா, அப்புறம் பிரம்மா போஜன், அதுக்கப்புறம் நைட்டு அவ்யக்த முரளி ஸ்டடிங், அதுக்கப்புறம் லெட்டரு சார்ட்டு, இது பேசிக். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், பாபா அது எல்லாத்துக்குமே நியமம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கவனம் கொடுங்க, அட்டென்ஷன் கொடுத்து அதன் உட்பட்டு நடங்க. அப்போ தான் நம்மளை மரியாதா புருஷோத்தமர்னு சொல்ல முடியுன்றார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, சேவையில் அளவுக்கு அதிகமாக மூழ்கி விடாதீர்கள். உலகச் சேவை மற்றும் சுய ஆன்மீக முயற்சி ஆகிய இரண்டிற்கும் இடையே சமநிலையை பேணுங்கள். ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும், ஒன்றுத்துலேயே போகக்கூடாது அப்படின்றார். அவ்யக்த சமிக்ஞை, தூய்மையற்ற தன்மையின் விதையையும் முடிவுக்கு கொண்டு வந்து முழுமையான தூய்மையானவராக ஆகுங்கள். முழுமையான தூய்மை என்றால் மனதில் கூட எந்த ஒரு விகாரத்தின் சிறு அம்சம் கூட இருக்கக்கூடாது.
ஞானம், குணங்கள் மற்றும் அனைத்து சக்திகளினால் எப்பொழுதும் நிறைந்து அனைத்து பலன்களின் ஒளி கிரீடம் தெளிவாக தெரிய வேண்டும். தன்னை எப்பொழுதும் ஒளிமயமான ஆத்மஸ்வரூபத்தில் அனுபவம் செய்ய வேண்டும். கர்மம் செய்யும் போதும் தன்னை லேசாக உணர வேண்டும். அதாவது ஒளி கிரீடம் அப்படின்னா எப்போவுமே ஆத்மீக ஸ்திதியிலையும் இருக்கணும். அதே போல் செயல் செஞ்சாலும் எந்த விதமான பாரம் இருக்கக்கூடாது, வெயிட் இருக்கக்கூடாது, கடினத்தை அனுபவம் பண்ணக்கூடாது, லேசாக இருக்கணும் அப்படின்றார். அச்சா. ஓம் சாந்தி.